பூனைகள் சுத்தமான விலங்கு, தன்னோட உடம்ப நாக்கால நக்கி சுத்தமாக வச்சுக்கொள்ளும். பூனை நம்ம குளிக்க வைக்க வேண்டாம்னு ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியாச்சு. ஆனால் பூனைகள் தன்னோட உடம்ப நாக்கால நக்கி சுத்தப்படுத்தி கொள்ளும் போது கொட்டுற முடிகளை விழுங்கி விடக்கூடும். இப்படி பூனையோட வயிற்றுக்குள்ள போகிற முடிகள் பந்து போல உருண்டியாகி இதனால பூனைக்கு பிரச்சனை ஏற்படலாம். இப்படி உருவாகிற முடிப்பந்துகளை பூனைகள் வாந்தி எடுத்து வெளியேற்றி விடும். ஆனால் வேஸ்டான முடியால உருவாகிற முடிப்பந்து பெருசாயிடுச்சுன்னா வெளியே வர முடியாமல் போகலாம். அதனால என்னதான் பூனை தன்னோட உடம்ப நாக்கால நக்கி சுத்தப்படுத்தி கொண்டாலும் நம்மளும் பிரஷ் மூலமா பூனையோட உடம்புல இருக்கிற முடியை வாரி சரி பண்ணா பூனையோட வயிற்றுல முடி சேருவது குறையும். உடம்புல இருக்கிற அழுக்கம் கொட்டுற முடியும் பிரஷ்ல சிக்கி கொள்ள உங்க பூனை முடிய விழுங்குறது குறையும். நீங்க வளர்க்குற உங்க ஆசை பூனைக்கு நீளமான முடி இருந்துச்சுன்னா அது ஏற்றது போல பிரஷ் வச்சு வாரி விடுங்க. சின்ன முடி இருக்கிற பூனைகளுக்கு ரப்பர் பிரஷ் வச்சு வாரி விடலாம். வாரத்துல 2-3 நாட்கள் இப்படி பிரஷ் செய்வது நல்லது. நீளமா முடி இருக்கிற பூனைகளுக்கு அதோட வால் பக்கத்துல இருந்து தலைப்பக்கமா பிரஷ் செய்யுங்க. சிடுக்குகள் இருந்தால் அதை சாஃப்டா எடுத்து விடுங்க. முடி கொட்டுற மாதிரி இழுத்து பூனையை கஷ்டப்படுத்தாதீங்க. நம்ம தலையில சிடுக்கு விழும்போது வேகமா இழுத்தா எப்படி வலிக்குமோ அதே போலதான் பூனைகளுக்கும்.